ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வியாழக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ஆட்டிட்டேன். லஞ்சுக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். புளி ரசம் வச்சுட்டேன். தயிர் இருக்கு. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு எங்கள் அத்தை முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருந்தாங்க. அதை ஊற்றி கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டலாம் ரெடி பண்ணாங்க. பவர் கட் ஆயிடுச்சு. எங்கள் கரண்ட் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டுறதுக்குள்ளே எங்கள் பெரிய பையன் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. எங்கள் சின்ன பையனுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டேன், அவர் சாப்பிட்டாரு. லஞ்சுக்கு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே குச்சிக்கிழங்கு சிப்ஸ் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் தோசை, சாம்பார், தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி, முட்டைக்கோஸ் பொரியல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.